மேடம் நமஸ்காரம். ஸோ நம்ம வந்து சினிமா டூர்ஸ் மூலியமா நம்ம ஆதி கைலாஷ் யாத்திரை முடிச்சு இன்னைக்கு பார்த்தால் புவனேஸ்வர் போயிட்டு வரணும். ஸோ இன்னைக்கு மார்னிங் இந்த 6 hours ஜர்னிக்கு அப்புறம் நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணி இந்த கோவில் வந்தோம். ஸோ இது இங்கே உங்களோட ஃபீல், இந்த கோவில் பற்றியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உண்மையிலேயே வரும்போதே கொஞ்சம் இதை எப்படி இறங்கணும்னெல்லாம் எங்கள் சினிமா டூர்ஸ் அஸ்வினி முன்னாடி எங்களை கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் நான் உள் வாங்கிட்டு வந்ததுனால என்னவோ எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தான் இருந்தது. உள்ளே போய் கொஞ்சம் ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டெப் இறங்கும் போது தான் ஒரு வழுக்கல், ஒரு கஷ்டம், ஒரு 2-3 ஸ்டெப்பு தான். ஆனால் அதுக்கப்புறமேல் வந்து டக்குன்னு ஸ்டெப் இறங்கி போயிடலாம், எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் அவங்க சைடில் இருந்து அந்த செயினை பிடிச்சிக்கணும், சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணால் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. கீழே நுழைஞ்சோடனே எங்களோட வந்த கைடு ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆதிசேஷனில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நம்ம பரிஷித் மகாராஜோட மகன் பண்ண வேள்வி, அதில் ஒரு நாகம் தப்பிச்ச இடத்த காமிச்சாரு. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகும்போது நம்மளுடைய விநாயகருடைய தலை வெட்டப்பட்ட இருந்ததை காமிச்சாரு. அதுல இருந்து அந்த கழுத்து பகுதி, கழுத்துல இருந்த அந்த ஹாலோவா இருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. சொன்னவர் ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த சைடு ரைட்ல அப்படியே திரும்பி பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தோம். கேதார்நாத்தை பார்த்து அங்க போய் கூட கட்டி பிடிக்க முடியலன்னா இங்க நல்லா கட்டி பிடிச்சி அந்த கேதார்நாத் ஐயாவை சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு கேதார்நாத் முடிச்சுன்னு பஞ்சபத்ரியை பார்த்தோம். பஞ்சபத்ரியை பார்த்துட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா மேல நம்ம அமர்நாத் சுவாமிகளையும் பார்த்துட்டு அந்த அமர்நாத் மேல சுவாமிகள் மேல அந்த தண்ணி சுற்ற அந்த வடிவத்தையும் நல்லபடியா பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் இந்த சைடு வந்து நாங்க எல்லாருடைய அந்த பாவ குகை வழியா ராவணன் போனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் தர்ம குகை பதியா பார்த்தோம். அந்த மோட்ச குகை வழியா வந்து நாங்க வெளியில வந்தோம். வெளியில வந்து வலது பக்கமா போகும்போது கல்ப விருட்சிகத்தை பார்த்தோம். கல்ப விருட்சத்தையும் பாரிஜாத மரத்தையும் ஒன்னா சேர்த்து வச்ச அந்த கிருஷ்ண பகவான் நம்ம ராதைக்காக கொண்டு வந்ததை அந்த இடத்துல பார்த்துட்டு அந்த வழியில இருந்துதான் அவங்க துவாரகைக்கு வழி இருக்கிற குகையும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேல இந்த சைடு வரும்போது மேல மார்க்கண்டேய சுவாமி தவம் இருந்த இடத்த பார்த்தோம். அங்க அந்த நிழல் வடிவத்துல மார்க்கண்டேய சுவாமியை காமிச்சாங்க. அதுவும் அழகா ரொம்ப நல்லா கண்ணில் பட்டுச்சு. அதுல இருந்து அப்படியே நாங்க கீழே இறங்கி வரும்போது திரும்பி பார்த்தா அப்பா ஒரு வெள்ளையா அவங்க சொன்ன சிவனுடைய ஜடாமுடியை அப்படியே பார்த்தோம். அப்படி ஒரு வெள்ளையா ஒரு சிவனுடைய ஜடாமுடியை பார்த்துட்டு அப்படியே ரைட் சைட்ல அப்படியே அவங்க திரும்பும் போது நம்ம அமிர்தம் கடைஞ்ச இடத்த காமிச்சாங்க. அந்த அமிர்தம் கடைஞ்ச போது அந்த அமிர்தத்தை காவல் காக்க வச்ச அன்னப்பறவைய யஷ்ய பறவை, அந்த பறவையை வந்து கழுத்தை திருப்பிட்டு நிக்கிறதையும் பார்த்தோம். அது எங்கேயாவது அந்த அமிர்தத்தை பார்த்தா தானும் ஆசைப்பட்டுருவணும்னு நினைச்சிட்டு கழுத்தை திருப்பிட்டு இருக்கிறதையும் பார்த்தோம். அங்கிருந்த அந்த தீர்த்தத்தை, அந்த அமிர்தத்தை எங்களோட கைடு எடுத்து எங்களுக்கு எல்லாம் தொளிச்சு விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே நாங்கள் திரும்பி அப்படியே கீழே வரும்போது சிவனுடைய ஜடாமுடியில அந்த கங்கையை பிடிச்சி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணின்னு அனுப்பின இடமும் பார்த்தோம். அதுக்கு கீழே நம்ம விஸ்வகர்மா அவர் அமைச்சு கொடுத்த அந்த ஒரு தொட்டி, அந்த நல்ல ஒரு அதுல வந்து ஒரே கல்லிலா செதுக்கப்பட்டது. அதுல வேற எந்த ஒட்டுதலும் இல்லாம அதுக்குள்ள அந்த தீர்த்தம் இருந்தது. அதை காவல் காத்துட்டு அந்த சைடு பகீரதி ரிவர் இருந்தாங்க, அந்த சைடு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த தீர்த்தத்துல இருந்து எங்களோட அஸ்வினி அம்மாவே தீர்த்தம் எடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே கீழே நடந்து போய் அந்த சிவனுடைய வெள்ளை கலர் ஜடாமுடி, அது வந்து எப்படி விவரிக்கவே முடியாது. அவ்வளோ கருப்பு ஃபுல்லா இருந்து அந்த இடம் மட்டும் வெள்ளை விளையர்னு பளிச்சுன்னு என்னமா மார்பிள், வெள்ளை கலர் மார்பிள் அப்படியே இருந்தா எப்படி அங்க அப்படி வந்ததுன்னு தெரியல. அதுல இருந்து எல்லாம் சொட்டிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நாங்க அப்படி வரும்போது வெளியில வரும்போது ரைட் சைட்ல அப்படி திரும்பும் போது நம்ம ஆதிசங்கராச்சாரியார் அங்க இருக்கிற சிவலிங்கத்தை வந்து ரொம்ப பெரிய சிவலிங்கம், எத்தனை உயரம் இருக்குன்னு சொல்லி தெரியலன்னாங்க. அது மேல அதோட இதை வந்து மூடி இருக்காரு, நம்ம செப்பு தகடு வச்சு அது மூடி இருக்காரு. அங்க உட்கார்ந்து எல்லா ஒரு பூஜையும் நம்ம பண்ணி அவங்க எங்களுக்கெல்லாம் ஆரத்தி வச்சு அந்த இருக்கிற தீர்த்தத்தை தொளிச்சு எங்களுக்கு கொண்டு வந்தாரு. இதுல நான் என்ன ஒண்ணு சொல்ல மறந்தேன்னா, அந்த விநாயகருக்கு மேல நம்ம பிரம்ம கமலம் இருக்கு பார்த்தோங்கிட்டு, அந்த
பிரம்ம கமலத்துல இருந்தும் தண்ணி சொட்டிட்டே இருக்காரு விநாயகர் மேல. திரும்பி வரும்போது திருப்பியும் அதே வழியில வந்து நாங்க போன வழியிலேயே திரும்பி ரிவர்ஸ்ல வந்து நாங்க வந்து வெளியே வரும்போது அயனாவரம் யானையை பார்த்தோம். அரையேறங்கால அயனாவரம் யானையை பார்த்தோம். அயனாவரம் யானைகிட்ட பாத்தீங்கன்னா அந்த சிவன் அந்த கமண்டலை வச்சிருக்கிறது, அந்த கமண்டலத்தை பிடிச்சிட்டு என்ன வேணா நம்ம நமஸ்காரம் பண்ணி கேட்கலாம்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் நாங்க அங்க பார்த்தோம். பார்த்துட்டு நாங்க நம்ம கிட்ட வேண்டிட்டு தியானம் பண்ண உட்கார வச்சாங்க. இதுக்கு முன்னாடி நான் என்ன விட்டேன்னா அந்த கேதார்நாத், அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், பஞ்சபத்ரி, அமர்நாத் பார்த்ததுக்கப்புறம் இந்த சைடு வரும்போது காலபைரவரோட நாக்கு நல்ல ஒரு பெரிய அந்த நாக்கு கலரும் பாத்தீங்கன்னா கருப்பா இல்லாம கொஞ்சம் பச்சையாவே இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி வரும்போது சிவன் அமர்ந்த இடத்த பார்த்தோம். அமர்ந்த இடத்துல ஒரு கால் ஒண்ணு கீழே, இன்னொரு இடத்துல அந்த கமண்டலம் இருந்தது, அதையும் நாங்க பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்படியே உள்ள போய் நம்ம வந்து விநாயகர் எல்லாம் பார்க்க போனோம். ரொம்ப 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 என்ன சொல்றது, அதுக்கப்புறம் வெளியில வந்து நாம தியான மண்டபத்துல உட்கார்ந்து ரொம்ப நேரம் தியானம் பண்ணினோம். தியானம் பண்ணும்போது ஒரு அற்புதமான ஒரு நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமே தியானம் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம ரொம்ப அழகா, அதாவது ஒரு 4-5 பேரு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஒவ்வொரு இடத்துல நின்று, ஏன்னா எங்களோட வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் நிறைய 75 வயசானவர், அவரு அழகா முதல் ஏறி வெளியில வந்துட்டாரு. முதல் இறங்கினதோ ஒரு பண்ணாரு, போனதோ ஒரு வந்தாரு. அடுத்தது ஒரு 73 வயசு ஒருத்தர், 72 வயசு ஒருத்தர், 70 வயசு ஒருத்தர். அது இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி அடுத்தது நானு, அப்புறம் எங்கெல்லாம் அதுக்கெல்லாம் 64, 57 எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 40 வயசுக்கு மேல இருந்தவங்க தான் எல்லாருமே 75 வயசுல இருந்து கடைசியா இருந்த கம்மியான வயசு வரைக்கும், எல்லாம் கம்மியானதா 45 தான் இருக்கணும் கம்மி, அது வரைக்கும் எல்லாருமே நல்லா அழகா உள்ள போயிட்டு அழகா வெளியே வந்தோம். எல்லாம் அந்த சிவனுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதை நல்லபடியா அமைச்சு எங்களை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல கூட முகம் சுளிக்காம ஒரு நல்ல ஒரு வரும்போதே எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தேன் என்னோட அஸ்வினி தாயாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை நான் சொல்லிக்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றி.